நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை சர்ட்? சர்ட் இஸ் an irrational root of rational number. irrational root of rational numberன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா nth root of a இப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் ஈஸியாக சர்ட் எப்படின்னா ப்ரொவைடட் பை அந்த ஸ்மால் n இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னாக இருக்கும். கேபிட்டல் n மீன்ஸ் நேச்சுரல் நம்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்மால் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஒன்னாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கன் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரேஷ்னல் நம்பராக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ட்னு வந்து சொல்லுவோம். எப்போ இது வந்து இரேஷ்னல் ரூட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரேஷ்னல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இரேஷ்னல் ரூட்டாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இரேஷ்னல் நம்பராக கன்வெர்ட் ஆச்சுன்னா ரூட் 2 இஸ் எ சர்ட். இட் இஸ் என் இரேஷ்னல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா என்னென்னு வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வருமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட் தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, அதாவது இந்த 2 இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிரும்? -2 ஆயிருமா? எக்ஸ் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0 இஸ் என் ஈக்குவேஷன் வித் த ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் வந்து வருதா? ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 2 இஸ் எ இரேஷ்னல் அண்ட் மேபி சோன் எஸ் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் டிவிஷன் வந்து போடும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1.412135 அப்படின்னு வந்து கிடைக்குமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்யூரிங்காக இருக்குது, நான் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கா? அப்போ நான் ரெக்யூரிங் நான் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இரேஷ்னல் நம்பர்னு மீனிங்கா. அப்போ ரூட் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரேஷ்னல் நம்பராக இருக்கும். ஸ்கொயர் ரூட்டில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பராக இல்லைன்னா அது வந்து இரேஷ்னல் ரூட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் லேர்ன் சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் லைக் எக்ஸ் ஸ்கொயர் -6x + 7 = 0 இன் யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் இட் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 + √2 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கன் வேல்யூஸ் இருக்க மாதிரியான சர்ட்ஸ் வந்து ரூட்ஸாக அமையும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். த ஆர்டர் ஆஃப் சர்ட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட். இண்டெக்ஸுங்கிற வேல்யூவில் என்ன இருக்கோ அந்த ரூட்டில் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஆர்டர் ஆஃப் சர்டுன்னு சொல்லுவோம். த ஆர்டர் ஆஃப் சர்ட் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்கு? என்னன்னு இருக்கா? அப்போ அதனால் ஆர்டர் ஆஃப் சர்டுங்கிறது n. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் சர்ட் ஆஃப் 5th ரூட் ஆஃப் 99? இதில் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? 5ன்னு இருக்கா? அப்போ இதனால் ஆர்டர் ஆஃப் சர்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிளாசிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் வேர்ஸ். சர்ட்ஸோட டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டரான சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர். சேம் ஆர்டரில் இருக்கக்கூடிய சர்ட்ஸ் அப்படின்னா சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் ஆர் சர்ட்ஸ் ஃபார் விச் த இண்டெக்ஸ் ஆஃப் ரூட் வந்து டு பி எக்ஸ்ட்ராக்டட் இஸ் சேம். இண்டெக்ஸ் ஆஃப் ரூட் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டரில் இருக்குதுன்னா அது ஈக்குவலாக இருக்கிறது தான் மீனிங்க. தே ஆர் ஆல்சோ கால்டு ஈக்விரேடிக்கல் சர்ட்ஸ். அந்த ரேடிக்கல் சிம்பிளில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கனால ஈக்விரேடிக்கல் சர்ட்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து இதை சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா a⁴ 2 ரூட் ஆஃப் m. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூவே மென்ஷன் பண்ணலைன்னா 2ன்னு இருக்கிறதா மீனிங்கா. இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டினாமினேட்டர் வேல்யூ 2ன்னு இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு தான் இருக்குது. ஆர் ஆல் செகண்ட் ஆர்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரேடிக்கல் சிம்பிளில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ செகண்ட் ஆர்டரில் தான் இருக்குது.
அப்போ கால்டு குவாட்ராட்டிக் சர்ட்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டரில் வந்து இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் சர்ட்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 a இன்ட்டு பி ஹோல் பவர் 1/3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதும்போது டினாமினேட்டர் வேல்யூ 3ன்னு வருதா. அப்போ எல்லாமே தேர்ட் ஆர்டரில் இருக்கா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் சர்ட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்ஸோட நெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் வந்து இருக்கலாம். சர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்லையும் நமக்கு வந்து இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 2 இருக்கிறதா மீனிங். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கியூப் ரூட் ஆஃப் 10 4th ரூட் ஆஃப் 6 8 பவர் 2/5. இங்கே எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூஸ் வேறு வேறையாக இருக்கா. அப்போ வேறு வேறு ஆர்டர்ஸில் இருக்கா. அப்போ சர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் இருக்கிறதா மீனிங். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ட்ஸ். எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சர்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறது. சர்ட் இஸ் said to be a simplest form when it is expressed as the product of rational factors and an irrational factor. ரேஷனல் ஃபேக்டரில் கன்வெர்ட் பண்ணாலும் சரி இரேஷனல் ஃபேக்டரில் கன்வெர்ட் பண்ணாலும் சரி அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதா மீனிங். இன் திஸ் ஃபார்ம் சர்ட் ஹேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல் சைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் சைன் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல் நம்பரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டில் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்கும்போது இதை வந்து இந்த இண்டெக்ஸோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு இந்த ரேஷனல் நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு இரேஷனல் ஃபேக்டராக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இரேஷனல் ஃபேக்டராக இருக்கும்போது இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாதனால இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரேடிக்கல் சைனு இதுவாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மே கிடையாது, இது சர்டே கிடையாது. ஓகேவா. அப்போ அடுத்து செகண்ட் ஒன்று பாருங்கள். நோ ஃப்ராக்ஷனல் அண்டர் த ரேடிக்கல் சைன். ரேடிக்கல் சைன் அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் சைன்ஸ் இருக்கக்கூடாது. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபேக்டர்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a பவர் n வேர் a இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் அண்டர் இண்டெக்ஸ் n. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் சிம்பிளில் இருக்கக்கூடிய அண்டர் இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கல் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்மளால் பவரில் எழுத முடியாத மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். தேர்ட் ஒன் ராம் லெட்டர் வந்து பாருங்கள் பியூர் அண்ட் மிக்ஸ்டு சர்ட்ஸ். பியூர் அண்ட் மிக்ஸ்டு சர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். A surd is called pure surd if it is coefficient in its simplest form is 1. கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கிறதா மீனிங் 1. கியூப் ரூட் ஆஃப் 6 இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்கிறதா மீனிங்கு 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4th ரூட் ஆஃப் 7 இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்கிறதா மீனிங் 1. 5th ரூட் ஆஃப் 49 இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்கிறதா மீனிங் 1. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கல் சிம்பிளில் இருக்கக்கூடிய இந்த ரேஷனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1ன்னு இருந்ததுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. A surd is called mixed surd if it is coefficient in its the simplest form is other than 1. simplest formல surd கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து அதர் தென் 1 இருந்ததுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம் மிக்ஸ்டு surd அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 3. அடுத்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 4th ரூட் ஆஃப் 5.
3 into 4th root of 6 are mixed surds. அப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஒன்றை தவிர அதர் தென் ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து மிக்ஸ்டு சர்ட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இப்போ வந்து 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ன்னு இருக்குதுன்னா இது வந்து பியூர் சோடா மிக்ஸ்டு சோடா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு சர்ட். ஏன்னா இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன வரும்? 2 இன்ட்டு ரூட் 2ன்னு வரும். அப்போ இது மிக்ஸ்டு சோடா ஆயிடுச்சா? அப்போ இந்த ஃபார்மில் வச்சுட்டு நம்ம அதை வந்து பியூர் சோடா மிக்ஸ்டு சோடா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம பியூராக மிக்ஸ்டு சோடா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? அடுத்து 4th ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் சர்ட்ஸ். A surd with a single term is said to be simple surd. சிங்கிள் டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சர்ட்ஸ். தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் 2 or more surds is called compound surds. இப்போ in between 2 surds 2 termsக்கு இடையில் அடிஷனோ சப்ராக்ஷனோ இல்லை மோர் தென் 2 surds வந்து அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்ட் சர்ட்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்கா? அதே தான் இங்கே வர பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இதுலேயும் 2 டேர்ம்ஸ் வந்து இருக்கா? இங்கே இடையில இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்ராக்ஷன் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது. அதே தான் இங்கேயும் இங்கே சப்ராக்ஷன் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. 2 டேர்ம்ஸும் இருக்கலாம், மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருக்கலாம். இன்பிட்வீனில் அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் சர்ட்ஸ். நெக்ஸ்ட் 5th ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்க, பைனாமியல் சர்ட்ஸ். பைனாமியல் சர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா a binomial surd is an algebraic sum or difference of 2 terms both of which could be surds. ரெண்டுமே வந்து சர்டாக இருக்கலாம். or one could be a rational number and another is a surd. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கா, இது வந்து ஒரு ஷர்ட் வேல்யூவாக இருக்கா. அப்போ இது இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் 5 ப்ளஸ் 3rd ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே தேர்ட் ஒன்று வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ரெண்டுமே ஷர்ட் வேல்யூஸாக இருக்கா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இருக்கா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது 2 டேர்ம்ஸ் வந்து இருந்ததுன்னா 2 டேர்ம்ஸ் இருக்கணும். ரெண்டுமே சர்ட் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஒன்று ரேஷ்னல் வேல்யூ இன்னொன்று சர்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம்ஸ் இருக்கும்போது அதை பைனாமியல் சர்ட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரேடிக்கல். ரேடிக்கல் சிம்பிள்ஸில் இருக்கக்கூடிய லாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த லாஸ் வந்து தெரியணுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா அண்டு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸாக வந்து ஏ அண்ட் பியை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேடிக்கல் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், nth ரூட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏன்னு கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் என்னங்கிறது இருக்குது, இங்கே பவரில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது. அப்போ இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் கேன்சல் ஆயிருமா. இதே ஃபார்மேட்டை வந்து அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஏன்னு வந்து கிடைக்குமா. ரேடிக்கல் நோட்டேஷன்
இதே ரேடிக்கல் நோட்டேஷனை எப்படியும் எழுதலாம்னா nth ரூட் ஆஃப் ஏ பவர் n இப்படியும் எழுதிக்கலாம். அப்போ இந்த பவர் என்னுக்கும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்னுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது ஏன்னு வந்து கிடைக்குமா? அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் எழுதினாலும் நமக்கு ரேடிக்கல் நோட்டேஷன் சிம்பிளிஃபை பண்ணும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஏ தான். இதே வந்து இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ லா வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பவர் அந்த இண்டெக்ஸ் நோட்டேஷன் ரேடிக்கல் நோட்டேஷனை வந்து எப்படி எழுதிக்கலாம்? இண்டெக்ஸ் நோட்டேஷன் மாற்றி எழுதும் போது nth ரூட்டை 1 ஏ பவர் 1 டிவைடட் பை என்னன்னு எழுதலாமா? ஹோல் பவர் என்னன்னு எழுதும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது m இன்ட்டு n ஃபார்மேட்டில் மல்டிபிள் பண்ணுது n டிவைடட் பை என்னன்னு மாறிடுமா? ஏ பவர். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ இதனோட சிம்பிளஸ்ட் ஃபார்மு இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் ஏ தான் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் n ஹோல் பவர் 1 பை என்னங்கிறது வரும்போது இது நியூமரேட்டர் வேல்யூ, இது டினாமினேட்டர் வேல்யூ. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும்? இண்டெக்ஸ் ஃபார்மேஷன் ஏ தான் கிடைக்கும். அப்போ ரேடிக்கல் நோட்டேஷனில் இருக்கக்கூடிய லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மு ஏங்கிறது தான் கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் இருந்தாலும் இந்த ஃபார்மேஷனில் எதில் இருந்தாலும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து வேல்யூ ஏன்னு தான் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ஒன்று வந்து பாருங்கள். செகண்ட் ஒன்று வந்து என்ன இருக்குது? nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி அப்படின்னு இருக்குன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது. இந்த சர்ட்ஸ் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். இதே வந்து இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் 1 பை என்னன்னு எழுதுவோமா? nth ரூட்டை இன்ட்டு பி பவர் 1 பை என்னன்னு எழுதுவோமா? nth ரூட் ஆஃப் பியை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோன்னா இங்கே பவர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? பேஸ் வேல்யூஸ் வந்து டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் 1 பை n அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து செகண்ட் லா. தேர்ட் லா வந்து பாருங்கள். தேர்ட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? தேர்ட் ஒன்று mth ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏன்னு இருக்குது. ஒரு சர்ட்ல இன்னொரு சர்ட் வந்து இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ட் இண்டெக்ஸ் ரெண்டையும் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி ஒரு சர்டில் வந்து இந்த ரேடிக்கல் சிம்பிள் எழுதலாம். m இன்ட்டு nth ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா nth ரூட் ஆஃப் mth ரூட் ஆஃப் ஏன்னு எழுதியிருந்தாலும் அதனோட இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது லா படி m இன்ட்டு nth ரூட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஏன்னா வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியுமா? ஏ இன்ட்டு பினாலும் பி இன்ட்டு ஏனாலும் சேம் வேல்யூ தான். அதே இங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ரேடிக்கல் சிம்பிள்ளி. ஓகேவா? அடுத்து இது இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் இது வந்து எழுதும் போது எப்படி எழுதியிருக்கலாம்? ஏ பவர் 1 பை n ஹோல் பவர் 1 பை m. ஏன்னா வந்து mth ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் ஏ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதும்போது இது ஏ பவர் m இன்ட்டு என்ன? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது 1 பை m இன்ட்டு 1 பை n. இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஏ பவர் 1 பை m இன்ட்டு என்னன்னு வருமா? இப்போ இதை வந்து பவர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டுன்னு என்ன வரும்? ஏ பவர் 1 பை m இன்ட்டு ஹோல் பவர் 1 பை n. அப்போ இது ரெண்டையும் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ இதனோட சிம்பிளிஃபை ஃபார்மும் என்ன தான் வரும்? ஏ பவர் 1 பை m இன்ட்டு n. அடுத்தது ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். ஃபோர்த் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் லா வந்து பார்த்தீங்கன்னா nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை nth ரூட் ஆஃப் பின்னு இருக்குன்னா ரெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கும்போது தனித்தனியாக ரேடிக்கல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணி சேமாக எழுதிக்கலாம். அப்போ nth ரூட் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதே இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் அதே ஃபோர்த்தில் அவள் எப்படி எழுதலாம்னா ஏ பவர் 1 பை n டிவைடட் பை பி பவர் 1 பை n அப்படின்னு இருக்குன்னா ரெண்டுலேயும் பவர் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கா? அப்போ கம்பைன் பண்ணி எழுதும் போது ஏ பை பி ஹோல் பவர் 1 பை என்னன்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த ஃபார்மேட்டுக்கு இண்டெக்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இருந்தனா இந்த ஃபார்மேட்டில் இண்டெக்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இதுதான் ஃபோர்த்து லா.
நோட் வந்து பாருங்கள், கன்சிடர் த நம்பர்ஸ் 5 and 6ங்கிற நம்பர்ஸ் இருந்து எடுத்துக்குவோம். இதுக்கு இன்பிட்வீனில் தேர்ட் வேல்யூஸ் ஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். 5 வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு எழுதலாமா? ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதனோட வேல்யூ 5. அப்போ அதே ஃபார்மேட்டில் 6ஐயும் எழுதணும்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ன்னு எழுதலாமா? அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ தேர்ட், இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ. அப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேஷனல் நம்பர்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் எழுதணும்னா அது தேர்டாக இருக்காது, அது நார்மல் ரேஷனல் நம்பராக சேஞ்ச் ஆயிடும். அப்போ இதுக்கு இன்பிட்வீன் 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்பிட்வீனில் தேர்ட் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கோங்க 5. 5ஓட ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அடுத்து நெக்ஸ்ட்டு இமிடியேட் கன்சிக்யூட்டிவ் நம்பரான 6. 6ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 36. அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ square root of 26, square root of 27, square root of 28, 29, square root of 30, 31, 32, 33, 34 and 35 are thirds between 5 and 6ங்கிற rational numbers in betweenல இருக்கக்கூடிய thirds value. இதே வந்து consider 3 into root 2 அப்படிங்கிற வேல்யூக்கும் 2 into root 3 அப்படிங்கிற வேல்யூக்கும் in between thirds value ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ உள்ளார கொண்டு போகணும். அப்போ உள்ளார கொண்டு போகிறோம்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்கா, அப்போ வந்து 3ஐ வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். அப்போ வந்து இதனோட வேல்யூ என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. இந்த கோஎஃபிஷியன்ட் உள்ளார கொண்டு போகிறோம்னா இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதுவோம். அப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ 4. 4 இன்ட்டு 3 12. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12ன்னு கிடைக்குமா? அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நமக்கு தேர்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 18, 12. அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்கும், 17 இருக்கும். 16ங்கிறது வராது, ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு எழுதிடும். அப்போ இதுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 16 வராது. அப்போ அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஆர் த சோர்ஸ் பிட்வீன் 2 into square root of 3 and 3 into square root of 2. In between 2 thirdsக்கு இடையில் நம்ம வந்து third value ஃபைண்ட் பண்ணுறோன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாருங்கள், 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் thirds. 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, அடிஷனு, சப்ராக்ஷன், இது ரெண்டும் ஒரே ஆப்ரேஷன் தான் எடுத்துக்குவோம். அடுத்து மல்டிப்ளிகேஷனு, டிவிஷன், இது ரெண்டும் ஒரே ஆப்ரேஷன் எடுத்துக்குவோம். அப்போ இந்த 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸை தேர்ட்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறது. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் தேர்ட்ஸ். லைக் தேர்ட்ஸ் கேன் பி ஆடட் அண்ட் சப்ராக்டட் யூஸிங் த ஃபாலோயிங் ரூல்ஸ். லைக் தேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னு எடுத்துக்குவோமா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் அண்டு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுவோமா, அதே மாதிரி இங்கே தேர்ட்ஸ்ன்னு வரும்போது இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கா, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் ஃபார்மேட் அந்த வேல்யூ சேமாக இருந்ததுன்னா அதனோட கோஎஃபிஷியண்ட்டை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம். பண்ணி எழுதணும்னா நம்ம அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் வேல்யூவும் இங்கே உள்ளார இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடிக்கல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும்போது இந்த கோஎஃபிஷியண்ட்டை டைரெக்டாக அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணிக்கலாம். வேர் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது. ஓகேவா? செகண்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் தேர்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் தேர்ட்ஸ் கேன் பி மல்டிப்ளை ஆர் டிவைட் பை யூஸிங் த ஃபாலோயிங் ரூல்ஸ். அடிஷன் சப்ராக்ஷன் எதுவாக இருந்தாலும் தேர்டில் வந்து லைக் டேர்ம்ஸாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனோ பண்ண முடியும். இப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர்ட் வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ இங்கேயும் என்னென்னு இருக்குது, இங்கேயும் என்னென்னு இருக்கா. அப்போ nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பின்னு இருக்கும்போது nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு எழுதிக்கலாமா. இதை நம்ம லாலேயே வந்து பார்த்தோமா தேர்ட் லாவாக வந்து பார்த்துருப்போம். அது அடுத்தது வந்து பாருங்கள் செகண்ட் ஒன், கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குன்னா
a into nth root of b into c into nth root of d அப்படின்னு இருக்குதுன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளார இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கன் நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ a into c nth root of b into d அப்படின்னு எழுதிக்கலாம். b and d are greater than 0-ஆக இருக்கணும். இது வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல். இதே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கணும் மல்டிப்ளிகேஷனில். ஓகேவா? அதே வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் இருக்கா, அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கணும். அப்போ nth root of a டிவைடட் பை nth root of b அப்படின்னு இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4th லாலே வந்து பார்த்துருப்போம். nth root of a by bன்னு எழுதுவோமா? இதே வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும்போது a into nth root of b டிவைடட் பை c into nth root of dன்னு இருக்கும்போது a by cன்னு எழுதிக்கலாம். இந்த ரேஷனல் நம்பரை தனியாக நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை ரேடிக்கன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் சேமாக இருக்கும்போது nth root of b by d அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். பியும் டியும் greater than 0-ஆக இருக்கணும்.